ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்ன மக்களே, பொங்கல் எல்லாம் சிறப்பா சந்தோஷமா போச்சுங்களா? மார்கழி மாசம் முடிஞ்சு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்த தை மாசம் பிறந்தாச்சுங்க. வீடு பாக்குறதுல மும்முரம் காட்டுங்க. நாளுக்கு நாள் ரியல் எஸ்டேட் வேல்யூலாம் கூடிக்கிட்டு தான் இருக்கு. சோ அப்புறம் பாத்துக்கலாம், 3 மாசத்துக்கு அப்புறம் பார்க்கலாம், 6 மாசத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் தள்ளி போட்டீங்கன்னா நீங்க பாத்துட்டு இருக்க ஏரியாலேயே அதே ஏரியாலே 3 ல இருந்து 5 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டா வாங்க வேண்டிய கண்டிஷன் வரும். அதனால வாங்கணும் முடிவு எடுத்துனா வாங்கிருங்க. இதை அட்வைஸா எடுத்துக்காதீங்க மக்களே. இத்தனை நாள் இந்த ஃபீல்ட்ல இருந்து அனுபவத்துல மட்டும் தான் நான் சொல்றேன். இன்னைக்கு நம்ம ஒரு சைட் பார்க்க வந்திருக்கோங்க. சென்டர் ஆஃப் த சிட்டில நம்ம பள்ளிக்கரணையில மெயின் ரோட்ல இருந்து வெறும் 500 மீட்டர்ஸ் நடந்தே வரக்கூடிய தூரத்துல இந்த ரெடி டு ஆக்குபை அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் தான் நாம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோங்க. இருக்கிறது நம்ம மேடவாக்கம் ஜெய்சத்துல இருந்து ஷார்ப்பா 3வது கிலோமீட்டர். அதே மாதிரி அந்த சைடு வெறும் 4வது கிலோமீட்டர்ல நம்ம காமாட்சி ஹாஸ்பிட்டல் அண்ட் ரேடியல் ரோடுங்க. அவ்வளவுதான். ரெண்டுத்துக்கும் இன்பிட்வீன்ல நம்ம பள்ளிக்கரணை மெயின் ரோட்ல இருந்தே வெறும் ஒரு 500 மீட்டர்ஸ்ல வித் டைரக்ட் ஓனர் கான்ட்ராக்டோட தான் இந்த அபார்ட்மெண்ட் வந்திருக்கு. வாங்க பாத்திரலாம். அதுக்கு முன்னாடி நீங்க சென்னை சிட்டிக்குள்ள எங்க அபார்ட்மெண்ட், தனி வீடு, பிளாட்டுகள் தேடுற மாதிரி இருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை டேப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா டெய்லி போடுற ப்ராப்பர்ட்டி வீடியோஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மூலமா பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டியை தேடி பிடிச்சவங்களால வாங்க முடியும். பள்ளிக்கரணையில ஸ்டில்ட் பிளஸ் 3 ஸ்ட்ரக்சர் கொண்ட இந்த லோ ரைஸ் அபார்ட்மெண்ட் தான் நாம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கிறதுங்க. ஸோ டோட்டலாக இருக்க 6 வீடுகளில் 3 வீடு சோல்ட் அவுட், இன்னும் 3 வீடு மட்டும்தாங்க இருக்கு. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாமே கார் பார்க்கிங் கொடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 வீடு, செகண்ட் ஃப்ளோரில் 2 வீடு, தேர்ட் ஃப்ளோரில் 2 வீடு, அவ்வளவுதான். எல்லா வீட்டுக்குமே செப்பரேட் கார் பார்க்கிங் வந்துருதுங்க. டிஃபால்ட்டாக அம்யூனிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா லிஃப்ட் வசதியும் சிசிடிவி கேமரா வசதியும் இந்த அபார்ட்மெண்ட்டை பில்டர் பண்ணி தந்திருக்காப்ல. நான் டேரெக்டாக பில்டர் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். யாருக்கும் எந்த கமிஷனும் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. டேரெக்டாக ஸ்க்ரீனில் தெரியுற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு வந்து விசிட் பண்ணுங்க. நீங்கள் சுற்றி செட்பேக்லாம் விட்டு ப்ராப்பராக ஆஸ் பர் அப்ரூவல் படி ஃபாலோ பண்ணி கட்டியிருக்காங்க. கார் பார்க்கிங் எல்லாமே ஆன்டி ஸ்கிட் டெயில் கொடுத்துருக்காங்க. காலம் பீம்ஸ்லாம் என்னால் ஹெவியாக பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரி யூஸ் பண்ணியிருக்க லிஃப்டாக இருக்கட்டும், யூஸ் பண்ணியிருக்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹேண்ட் ரெயில்ஸு எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸ் மட்டும்தான். பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பேரிவேர் பிராண்டு போயிருக்காங்க. இந்த அபார்ட்மெண்ட்டு ஒரு பார்க் வியூ அபார்ட்மெண்ட்டுங்க. இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் ஒரு பெரிய பார்க் ஏரியா இருக்குது. ஈவினிங் நிறைய பேர் வாக்கிங் போகிறாங்க, பசங்கள்லாம் ஓடி ஆடி விளையாடுறாங்க. அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த அபார்ட்மெண்ட்டை பார்க்க வந்துடுவோம். ஸோ மேலே ஏறி வருவோங்க. உங்களால் பார்க்க முடியும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹேண்டில்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறது. லிஃப்ட் வசதி டிஃபால்ட்டாகவே இருக்குது. உங்களுக்கு ஒரு ஃப்ளோரில் 2 வீடு தான் அப்படின்றதுனால உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்ற அந்த கன்ஜஸ்டடான அந்த ஃபீலே இந்த ஃப்ளாட்டில் இல்லை. ரெண்டாவது, காரிடார் ஏரியாலாம் நிறைய பெருசாகவே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அபார்ட்மெண்ட்டில் நிறைய அபார்ட்மெண்ட்டுகளில் சேஃப்டி கிரில் கேட்டு அடிஷ்னல் கேட்பாங்க. இங்கே அதெல்லாம் எதுவும் இல்லாமல் டிஃபால்ட்டாக ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. டீக்குட்டில் தான் மெயின் டோர் அண்ட் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். இந்த அபார்ட்மெண்ட்டில் இருக்கிற 6 வீடுகளில் 3 வீடு சோல்ட் அவுட், இன்னும் 3 வீடு இருக்குது. இருக்கிற 3 வீடுகளுமே ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்தா மாதிரி அமைஞ்சிருக்க வீடு தான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு, செகண்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு, தேர்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு இருக்குது. எல்லாமே ரோட் ஃபேஸிங்கில் இருக்க வீடுகள் அவைலபிள். ஸோ ரோட் ஃபேஸிங் வீடுகள் எடுக்கும்போது அட்வான்டேஜ் உங்களுக்கே தெரியும், வெளிச்சம் நல்லாயிருக்கும் மற்ற வீடுகளை காட்டிலும். இப்போ உங்களால் இந்த வீடை பார்க்க முடியும். என்ன பெருசாக இருக்குது பார்த்தீங்களா ஹாலு. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளான நல்ல பெரிய சைஸ் தான் ஹால் கொடுத்துருக்காங்க. அங்கே டிவிக்கான பாயிண்ட்டு. இந்த கார்னரில் ஃபுல்லாக சோஃபா நீங்கள் போட்டுக்கலாம். அந்த எல் ஷேப் கிடச்சிடும் நமக்கு. ஓகேங்களா? இங்கே சோஃபா போட்டிங்கன்னா கம்ஃபர்டபுள் வியூ இருக்கும் நமக்கு டிவிக்கு. ஓகேவா? ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இல்லைனா செகண்ட் ஆப்ஷன், அங்கே சோஃபா போட்டு நம்ம நின்றுட்டு இருக்க இடத்துல கூட நீங்கள் டிவி வச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடு ஒரு பெரிய சைஸில் இருக்கிற 2 BHK வீடுங்க. காம்பேக்டாலாம் இல்லாமல் நல்லா ஸ்பேஷியஸாகவே டிசைன் பண்ணியிருக்கிறதுங்க. ஸோ வீடு வாஸ்துப்படியும் கொடுத்துருக்காங்க. கிச்சனை உங்களால் பார்க்க முடியும். ரொம்ப கம்ஃபர்டபுளான சைஸ்லாம் கிச்சன் இருக்குது உங்களுக்கு. டிஃபால்ட்டாக வால் டைல் பேஸ் பண்ணியிருக்காங்க. எல் ஷேப்பில் கிச்சன் கிரானைட் பிளாட்ஃபார்மு. டிஃபால்ட்டாக ரைட் சைடில் ஒரு ஷெல்ஃப் வந்துடுது. கிச்சனில் ஒரு சர்வீஸ் ஏரியா. இந்த சர்வீஸ் ஏரியாவில் உங்களுக்கு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனுமே டிஃபால்ட்டாக கொடுத்தாச்சுங்க. சரியா? அதே மாதிரி இந்த பால்கனி ஏதோ இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களால் பார்க்க முடியும். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே வேப்ப மரம்லாம் மறைச்சிக்கிட்டு இருக்கு. அதோ இதான் பார்க் ஏரியா. லேடிஸ்லாம் வாக்கிங் போகிறாங்க பாருங்கள். ஒரு சின்ன பாண்டு, அந்த பாண்டை சுற்றி வாக்கிங் ட்ராக் அமைச்சு நல்லா சூப்பராகவே மெயின்டைன் பண்ணுறாங்க. அங்கேயே செப்பரேட்டான சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியாவும் தனியாக இருக்குது. நம்ம வாக்கிங் ட்ராக் வேறு தனியாக இருக்குது. பாருங்கள், அந்த பார்க்கு நல்லாயிருக்கும். சரி, பால்கனிலேருந்து திரும்ப நம்ம கிச்சனுக்குள்ளே வரும். சர்வீஸ் ஏரியாலேருந்து கிச்சனுக்குள்ளே வரும். பார்க்குறீங்க மேலே லாஃப்ட் இருக்குது. டிஃபால்ட்டாக ஷெல்ஃபு கொடுத்துருக்காங்க. ஓகே, கிச்சனில் ஷெல்ஃப் இல்லை அடிஷ்னல் அப்படின்ட்டுலாம் இங்கே கேட்கல. டிஃபால்ட்டாக பில்டர் அதை ப்ரொவைட் பண்ணியிருக்காப்ல. ஸோ கிச்சனை விட்டு வெளியே வரும். இங்கே கம்ஃபர்டபுளாக நீங்கள் டைனிங் டேபிள் கூட போட்டுக்கலாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 2 பெட்ரூம் இருக்குங்க. வாங்க பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளாட்டோட பில்டப் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 970 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. யூடிஎஸ் 360 ஸ்கொயர் ஃபீட் வந்துடும். சரியா? ஒரு ஸ்பேஷியஸான ஒரு 2 BHK வீடு தாங்க இது. ஓகேவா? ஸோ இதில் ரெஸ்ட் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10க்கு 5 அப்படின்ற நல்லா பெரிய சைஸ் தான் கொடுத்துருக்கிறது. உங்களால் பார்க்க முடியும். பேரிவேர் போட்டிருக்காங்க பாருங்கள். எஸ், பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே லோக்கல் கம்பெனிலாம் யூஸ் பண்ணாமல் பேரிவேர் பிராண்டட் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க.
டெயில்ஸுமே அனுஜ் அண்ட் கேஜ் தாங்க போயிருக்காங்க. ஈவன் ஸ்விட்சஸ் எல்லாமே பிராண்டட் தான் போயிருக்காங்க. ஓகேவா, இது காமன் ரெஸ்ட் ரூமு, இது கிட் பெட்ரூமே நல்ல கம்ஃபர்டபுளான சைஸ் தாங்க. ஆல்மோஸ்ட் 10x12 சைஸ். ஓகேங்களா, டிஃபால்ட்டாக விண்டோ உட்டனில் கொடுத்துருக்காங்க. ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் ஃபுல் கவரேஜில் வந்துருது நமக்கு. இது இல்லாமல் மாஸ்டர் பெட்ரூம், ஒரு அட்டாச் ரெஸ்ட்ரூமும் இருக்குது. ஸோ இதில் இருக்கிற 3 வீடுகளுமே, இப்போ அவைலபிள் இருக்க 3 வீடுகளுமே 2 BHK வீடு தான். 3மே நார்த் ஃபேஸிங் பார்த்தா மாதிரி இருக்குது, 3மே ரோட் ஃபேஸிங்லேயே இருக்குது. இந்த ஒரு வீடை பார்த்தா 3 வீடை பார்த்தா மாதிரி. ஸோ லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்குது, CCTV கேமரா ஃபெசிலிட்டி இருக்குது. 970 ஸ்கொயர் ஃபீட் 2 BHK அபார்ட்மெண்ட் வித் 360 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் UDSோட நமக்கு வந்துடுது. ஓகேங்களா, ஸோ இப்போ நீங்கள் மாஸ்டர் பெட்ரூமை பார்க்குறீங்க. மாஸ்டர் பெட்ரூம்லேயும் ஒரு ரோட் ஃபேஸிங் பால்கனி வந்துருச்சு. ஒரு அட்டாச் ரெஸ்ட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் இல்லையா, டிஃபால்ட்டாக ஒரு அட்டாச் ரெஸ்ட்ரூம் வந்துருச்சு. ஃபுல் ஓப்பனபிள் ஸ்லைடிங் டோரு, பால்கனி வியூ உங்களால் பார்க்க முடியும். முக்கியமாக இங்கே ஹேண்ட் ரெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 ஃபீட் கொடுத்ததுனால நல்லா சேஃபராக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நல்லா ஹைட்டாக டாலாக இருக்கும் உங்களுக்கு. பசங்கள்லாம் மிஸ் ஆகி விழுந்துருவாங்களோன்ற பயம்லாம் இருக்காது. நல்லா டாலாக தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஓப்பனபிள் ஸ்லைடிங் டோர் கொடுத்துருக்காங்க. நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் டிஃபால்ட்டாக வந்துடுது. சரியா, இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு பில்டரோட ஆஸ்கிங் ப்ரைஸ் பள்ளிக்கரணை மெயின் ரோட்லேருந்து வெறும் ஒரு 500 மீட்டர்ஸில், இந்த சைடு மேடவாக்கம் ஜெயச்சந்திரன்லேருந்து வெறும் 3 கிலோமீட்டர்ஸில், இந்த சைடு அதே மாதிரி காமாட்சி ஹாஸ்பிட்டல் அண்ட் ரேடியல் ரோட்லேருந்து வெறும் ஒரு 4 கிலோமீட்டரில் நம்ம பள்ளிக்கரணையிலேயே அமைஞ்சிருக்க இந்த அபார்ட்மெண்ட்டோட விலை 2 BHK அபார்ட்மெண்ட் 970 ஸ்கொயர் ஃபீட். இந்த அபார்ட்மெண்ட்டோட விலை 71.5 lakhs ஆல் இன்க்ளூசிவ். பத்திரப்பதிவை மட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஜஸ்ட் வீட்டு விட்டு வெளியே வரும், பார்க்குறீங்க நீங்கள் அந்த காரிடார் ஏரியா எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. லிஃப்ட்டுமே இருக்குது. நம்ம பார்க்லேருந்து பார்க்குறவங்க அதோ பாருங்க நம்ம அபார்ட்மெண்ட். தோ நான் சொன்னல பார்க் ஏரியா, நல்ல பெரிய பார்க் ஏரியா தான். தோ லேடிஸ்லாம் வாக்கிங் போகிறாங்க. இதுக்கு பேக் சைடில் சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியாவும் இருக்குது. குட்டியாக ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பாண்ட் செட்டப்பும் இருக்குது. நல்லா இருக்குங்க. எனக்கு எப்பவுமே பார்க்கு அந்த வியூ, பால்கனி வியூவில் பார்க் தெரியறதுலாம் அதெல்லாம் பிளெஸ்டுங்க. எல்லா இடத்துலையும் அப்படி கிடைக்காது. கிடைக்கிற இடத்துல நீங்கள் விட்டுறக்கூடாது. ஓகேங்களா, அதே மாதிரி மேடவாக்கம் ஜெயச்சந்திரன் நம்ம சைட்லேருந்து ஷார்ப்பாகவே 3வது கிலோமீட்டர் தாங்க. ஷார்ப்பா அதே மாதிரி ரேடியல் ரோட்டு மேலே இருக்க காமாட்சி ஹாஸ்பிட்டல் நம்ம சைட்லேருந்து 4வது கிலோமீட்டர். ரேடியல் ரோட்டு மேலே இருக்க எல்லா IT கம்பெனிஸும் வெறும் ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் 5 கிலோமீட்டர்ஸ்ல ஈஸியாக ரீச் ஆயிடலாம். நீங்க ரேடியல் ரோட்டு மேல இருக்க ஹைரைஸ் அபார்ட்மெண்ட்டுகள்ல வீடு வாங்க போனா குறைஞ்சபட்சம் 1 கோடி ரூபாய்க்கு மேல சொல்றாங்க. ரேடியல் ரோட்ல இருந்து வெறும் ஒரு 4 கிலோமீட்டர்ஸ்ல இருக்க நம்ம அபார்ட்மெண்ட் லோ ரைஸ் அபார்ட்மெண்ட், ஒரு ஃப்ளோருக்கு வெறும் 2 வீடு தான். தனி வீட்டில் இருக்க அந்த ஃபீல் கிடைச்சிரும். இங்க வெறும் ரேட்டு 71.5 lakhs ஆல் இன்க்ளூசிவ் எக்ஸப்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். மிஸ் பண்ணாம ஃபேமிலியோட நாளைக்கே வந்து பாருங்க. வீடியோக்கு லைக் போடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை டாப் பண்ணுங்க. இந்த ஜோன்ல ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். Until then, bye from உங்கள் GS.